குறிப்பாக நிறைய விஜயோடைய ரசிகர்களை தொண்டர்களை தற்கூரி கூட்டம் அப்படின்னு விமர்சனம் தொடர்ச்சியாக வந்து அந்த ஹேஷ்டேக்கு பிரபலமாயிடுச்சு. தற்கூரி பயணம், தற்கூரி கூட்டம், தற்கூரி விஜய் அப்படின்னு. அது என்ன அதுன்னு தெரியல எனக்கு. சரி, ஆனால் பொதுவாக என்னென்னா, ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு நடிகன், ஒரு ஒரு பேராற்றல் கொண்ட ஒரு நடிகன் திரையில் வந்து சினிமாவில், அப்படியாப்பட்ட ஒரு நடிகன் ஒரு தலைவனாகி ஒரு பொதுஜனத்துக்கு முன்னாடி ஒரு நம்ம ஊருக்கு வராங்க அப்படின்போது, நிஜத்திலையும் அந்த நடிகன் ஒரு பேராற்றல் மிக்கவனாக, ஒரு பெருத்த ஒரு ஒரு பலம் கொண்டவனாக மக்கள் நம்புறது ஒரு உண்மையான ஒரு விஷயம். ஏம்மா இப்போ தான் நிறைய இதெல்லாம் செல்ஃபோன் வந்துருச்சு, யூடியூப் வந்துருச்சு, இப்போ வேறு சோஷியல் மீடியாலாம் வந்துருச்சு, இந்த காலத்துலையும் இப்படி நம்பிக்கிட்டு இருக்காங்களான்னா அதுதாங்க மக்களுடைய மனநிலை. அப்படி நம்பினது தான் வந்து, அப்படி தான் நம்பி தான் விஜயனுடைய பின்னாடி அவ்வளோ பேர் வந்தாங்க வந்து. இதை வந்து நியாயப்படுத்த நான் விரும்பலை. நான் வந்து அப்படி வந்த அந்த மக்களை தற்கூரி கூட்டம்னு சொல்கிறதுல எந்த விதத்தில் நியாயம்தான் எனக்கு தெரியல வந்து. ஏன்னா அவர் வந்து அந்த கூட்டத்தை அவர் சார்ந்தவர்கள் அந்த கூட்டத்தை சரியாக கையாள தெரியல, அவர்களை வழிநடத்த தெரியல, அந்த கூட்டத்துக்கு ஒரு கரெக்டான ஒரு கட்டுப்பாடு விதிக்க தெரியல, அங்கே இரண்டாம் கட்ட தலைவர்கள் அது வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. அந்த கருத்தை நான் ஏற்றுக்கிறேன்னு கண்டி. இப்போ திரையில் பார்த்துட்டோம் அவரை, ஒரு பெரிய வஸ்தாத் அவர், திரையில் வந்து ஒரு பிரமிப்பான ஒரு நபர், நிஜத்தில் ஒரு தலைவராக வரார் அப்படின் பொழுது அந்த தலைவன் பின்னாடி ஓடுறது இது உலகத்தில் உள்ள பல மக்கள் செய்கிற விஷயம். அதுக்காக வந்து மக்களை தற்கூரின்னு சொல்கிறதுல எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்போது, நீதிபதி கூட சொல்லியிருக்கார் வந்து, தலைவனுக்கே ஒரு தகுதி இல்லாத நபர் நீங்கள் அப்படின்ட்டு விஜய் வந்து சொல்லியிருக்கார். நீங்கள் வந்து ஏன்னா ஒரு கூட்டம் நடந்திருக்கு, உங்களை பார்க்க வந்தவங்க தான் 41 பேர் இறந்து போயிட்டாங்க, நீங்கள் விட்டுட்டு அப்படியே போயிட்டீங்களே, இது எந்த விதத்தில் நியாயங்க வந்து? ஒரு அந்த அட்லீஸ்ட் அந்த ஊர்லேயாவது இருந்திருக்கணும், பக்கத்து ஊர்லேயாவது நீங்கள் தங்கி இருந்திருக்கணும். இது வந்து தலைவனுக்கான ஒரு கெத்தே கிடையாது அப்படின்னு அவர் ஒரு பக்கம். நிறைய பேர் சொன்னது, இந்த கூட்டத்தை வந்து அவங்களால கையாள தெரியல, கட்டுக்கடங்காத கூட்டம் கிடையாது, கட்டுப்பாடற்ற கூட்டம் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாரு செந்தில் பாலாஜி. நீங்கள் இப்போ எம்ஜிஆர் காலத்தில் தான் நான் ஒரு பழைய ரிப்போர்ட்டர் அவர்கிட்ட, ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, எம்ஜிஆர் காலத்தவர் எப்படின்னா எம்ஜிஆருக்கு அப்படின்னா இதை விட 10 மடங்கு வருங்கன்னு 10 மடங்கு வரும். என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த தொழில்நுட்பம் கிடையாது இல்லை, வசதியும் கிடையாது. பத்திரிகையாளருக்கு யார்கிட்ட போவாங்கன்னா, போலீஸுக்கு வாக்கி டாக்கி இருக்கும். அந்த சமயத்தில் அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டு இருக்கும். இங்கே ஸ்ரீபெரும்புத்தூரை தாண்டிட்டாரு, சுங்காசத்திரம் வழியாக வந்துகிட்டு இருக்காரு, காஞ்சிபுரத்தை கிராஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு பத்திரிகையாளர் அதை கிட்ட தான் தெரியுமா. பொதுஜனத்துக்கு ஒன்றும் தெரியாது, கட்சிக்காரங்களுக்கு ஒன்றும் தெரியாது. தலைவர் வருகிறார், வந்து கொண்டு இருக்கிறார், வருவார், கடந்து விட்டார், வேலூரை தாண்டி விட்டார், இப்படியா சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் எம்ஜிஆருக்கு ஒரு நாளுக்கு முன்னாடியே வந்து அந்த கூட்டம் உட்காந்துரும். விடிய கலையவே மாட்டாங்க. அங்கே வந்து புளிசோறு விற்பாங்க, தயிர் சோறு விற்பாங்க, டீ காப்பி சுக்காப்பி விற்பாங்க, எல்லாமே நடந்துட்டு இருக்கும். ஆனால் வந்த பிறகு, எம்ஜிஆர் வந்த பிறகு அப்படியாப்பட்ட ஆர்ப்பரிக்கிற ஒரு கூட்டம் இருக்கும். அப்போ எம்ஜிஆர் பண்ணுற ஒரு டெக்னிக் என்ன வந்துருங்களா, அப்படி பார்ப்பாராம். பார்த்துட்டு ஆண்களை விட பெண்கள் கூட்டம், குழந்தைகள் அதிகமாக வந்ததுன்னா அவருடைய ஸ்பீச் அப்படியே முடிக்கிற நேரத்தில், பெண்கள் குழந்தைகள் இருந்தாங்கன்னா நீங்கள் கிளம்பிடுங்க, நான் வந்து ஆண்கள்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று பேசணும், நீங்கள்லாம் கிளம்பிடுங்கன்னு வரான். அது ஒரு டெக்னிக். இவங்களாம் லேடிஸ் எல்லாம் அப்படி கிளம்பி குழந்தைங்கலாம் எடுத்துகிட்டு போன பிறகு ஆண்கள் உட்காந்துருவோம், ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுவாராம். வெயிட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் வேலை இல்லை, நீங்கள் கிளம்புங்கன்னு வரோம். என்னென்னா மொத்தமாக எல்லாரையும் கிளம்ப சொன்னால் கூட்டம் முடிஞ்சதுன்னா தள்ளுமுள்ளு ஏற்படும், பெண்களை ஏதாவது பண்ணுவாங்க, அங்கே வந்து அடிதடி ஆகும், ஏதாவது சீண்டல் நடக்கும், குறிப்பாக இந்த கூட்ட நெரிசல் ஏற்படும். இது எம்ஜிஆர் ஒரு சின்ன கையாண்ட ஒரு விஷயம் தாங்க வந்து. இதுக்கு அவருக்காக தோணுதா, அவர் பின்னாடி இருந்து சொன்னாங்களா, அதெல்லாம் மீறி விஜய் வந்து கரூர் சம்பவம், அந்த கரூர் சம்பவம் உண்மையிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம், அதுலேருந்து மீறவே முடியாது. இப்போ விஜயோடைய அரசியல் வாழ்க்கை என்ன என்பது மாதிரி ஆளாளுக்கு எடுத்துலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதையே வந்து அரசியலாக எடுத்து ஆளாளுக்கு கையாள ஆரம்பிச்சிட்டாங்க வந்து. குஷி ஆனந்த் எங்கேயோ இருக்காரு, அவரை 5 தனிப்படை தேடிட்டு இருக்கு. ஆதவ் அர்ஜுனா பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் நடக்கிற தேசிய ஜூனியர் கூடைப்பந்து ஆட்டத்துக்கு வந்து அவர் அங்கே கிளம்பி போய், அங்கேயும் அவர் வந்து டெல்லியில் ஏர்போர்ட்டில் ஒரு மீடியா முன்னாடி சொல்கிறாரு, நீதிமன்றம் இருக்குது, நீதிமன்றம் பார்த்துக்கோ, நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்றாரு. இதெல்லாம் தாண்டி விஜய் வீட்டு முன்னாடி நேற்று பயங்கர போலீஸ் கூட்டம். அரெஸ்ட் ஆவாரா, அரெஸ்ட் செய்ய போகிறார்களா, அவ்வளோ பெரிய போலீஸ் குவிப்பு. அந்த ரோடையே பிளாக் பண்ணிட்டாங்க. அவர் இருக்கிற ரோடையே, நீலாங்கரை வீட்டில் இருக்கிற ரோடையே பிளாக் பண்ணிட்டாங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது போயஸ் கார்டனுக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் யாரும் உள்ளே நுழைய மாட்டாங்க. ரஜினியை நிற்க வச்சுருக்காங்க. அப்போலாம்
ரஜினியை நிற்க வச்சு ஒரு கப்பல் ரஜினியை கடுப்பாகி போய் எவ்வளோ நேரம் காரில் இருக்க முடியும், உங்களுக்கு ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி பக்கத்தில் இந்த ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் பக்கத்தில் இருந்த ஒரு பங்கடையில் போய் ஒரு தம்மு வாங்கி பற்ற வச்சு அப்படி நின்ன உடனே ரோட்டில் இருக்கிற பூரா உள்ளே வந்துட்டாங்க. இங்கே ரஜினி சொல்லி அதுக்கப்புறம் வந்து எப்போ நீங்கள் காரில் ஏறி உள்ளே போங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போ விஜய்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, போலீஸ் அங்கே குவிக்கப்பட்டுள்ளது, விஜய் கைது செய்வார்களா அப்படின்ற ஒரு டாபிக். இல்லை இந்த வாகனத்தை இருக்குல்லையா, இந்த பிரச்சார வாகனத்தை அதை ஏன் நீங்கள் பறிமுதல் பண்ணல அப்படின்னு வந்து நீதிபதி கேட்டிருக்காரு. அந்த வாகனம் வரும்பொழுது அதை ஒட்டி வர அந்த பைக்கில் வர ஒரு 3-4 பேர் இடித்து கீழே விழுவாங்க. அப்போ ஏன் வழக்கு பதிவு செய்யலை? அந்த வாகனத்தை ஏன் நீங்கள் வந்து முறைப்படி வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே காவல் நிலையத்தில் ஒப்படைக்கலை? நீங்கள் பாட்டுன்னு விட்டீங்க. அந்த வாகனத்துக்கு வேறு ஆயுத பூஜைலாம் போட்டு வச்சுருக்காங்க. அப்படி அந்த வாகனத்தை பறிமுதல் செய்யக்கூடிய சம்பவம் நடந்தால் கட்டுக்கடங்காத கூட்டம் விஜய் வீட்டு முன்னாடி வந்தால் அது பெரிய பிரச்சனையாக மாறும்னு இன்னொரு தரப்பு. இல்லை ஆல்ரெடி வந்து ஆதவ அர்ஜுனா மேலே ஒரு வழக்கு பதிஞ்சாச்சு. அப்புறமா ராஜ்மோகன், இவர் புஷி ஆனந்த், அங்கே உள்ள நிர்வாகிகள் நிர்மல்குமார் எல்லார் மேலேயும் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. விஜயை எந்த நேரத்தில் வேணாலும் கைது பண்ணக்கூடும். ஒரு நள்ளிரவில் கூட அவரை கைது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அசம்பாவிதம் ஏற்படாத வரைக்கும் அங்கே போலீஸ் குவிக்கப்பட்டுள்ள எல்லாமே வந்து ஒரு செவிவழி செய்தியாக, அனுமான செய்தியாகத்தான் மாறிக்கிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, டெல்லியில் இருக்கிற முக்கிய தலைவர் விஜய் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் பேசி, நான் இருக்கிறேன் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எது வந்தாலும் பார்த்துக்கலாம், 2026 நாம் தான் கூட்டணி தான் அப்படின்னு சொன்னதாக ஒரு பக்கம் வந்து ஒரு தகவல். அது நேரடியாக சொன்னோம்னா பிஜேபி விஜயை வந்து அப்படியே எடுத்துக்கிறாங்க அப்படின்னு அது மாதிரியான விஷயம். நேற்று குஷ்பு கிட்ட வந்து செய்தியாளர் கேட்குறாங்க, வந்து பிஜேபி தான் வந்து விஜயை வந்து டேக் ஓவர் பண்ணுதா அப்படின்போது, இந்த யூகத்தின் அடிப்படையில் என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க, அப்படிலாம் ஒரு நிலைமையெல்லாம் பிஜேபி இல்லை, இதுக்குள்ளே யாரும் அரசியல் விளையாட்டு விளையாடாதீங்க, கேள்வியெல்லாம் அப்படி வைக்காதீங்க. அதை தாண்டி தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து மியூட்டில் இருக்கார், அவர் வந்து ரிமோட்டில் இருக்கிற மியூட்டில் இருக்கார், அந்த மியூட்டை ரிலீஸ் பண்ணி விட்டால் தான் அவர் வந்து இயங்குகிறார் அப்படின்ற மாதிரி குஷ்பு ஒரு பக்கம் பேசியிருக்காங்க. பேசினப்போ நம்ம இவர் நடிகர் ரஞ்சித் அவர் என்ன பண்ணார், ஆகஸ்ட் 30 விஜய்க்கு வந்து மூளையில் ஏதோ கோளாறு, அவருக்கு வந்து மூளையில் கோளாறு ஏற்பட்டு போச்சு அப்படின்னு பேசினவர் நேற்று பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விழாவுக்கு வந்திருக்காரு. அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு பெரிய அழுத்தம் இருக்குது, விஜய் பாவம் என்ன பண்ணுவார், விஜயம் வந்து ஒரு துயரத்தில் இருக்கார், அவ்வளோ பேர் வந்து இறந்து போயிட்டாங்க அவங்களை நம்பி வந்தவங்கன்னா, அவருக்கும் கண்ணீர் வருது, அவரும் கவலையாக இருக்கிறாரு, என்னையா வந்து அப்படி பேசுகிறவர் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு அவர் நடிகர் ரஞ்சித் பிஜேபியை சார்ந்தவர். அப்போ அந்த 30 ஆகஸ்ட் 30 என்ன பேசினார்னா, 2014 வருஷம் கோயம்புத்தூர் கொடிசியா மைதானத்தில் ஒரு மீட்டிங் நடந்தது. அப்போ நீங்கள் வந்து உட்காந்துருந்தீங்க விஜய், பிரதமர் அதில் கலந்துக்கிட்டாரு, மோடி கலந்துக்கிட்டாரு, அப்போ நீங்கள் உட்காந்துட்டு இருந்தீங்க. அப்போ உட்காந்துட்டு இருந்தப்போ நீங்கள் வந்து இலங்கை கடற்படையினால் தமிழக மீனவர்கள் கொல்லப்படுறதை பற்றி பேசுறதுக்காக உட்காந்துருந்தீங்களா, இல்லை தமிழ்நாட்டில் கட்டுக்கடங்காமல் நடக்கிற அராஜகத்தை பற்றி சொல்கிறதுக்காக உட்காந்துருந்தீங்களா, அல்லது கள்ளச்சாராயம் பெருகி போயிருக்குது அதை கட்டுப்படுத்துங்க அப்படின்றதுக்காக பேசுறதுக்கு உட்காந்துருந்தீங்களா, நீங்கள் எதுக்கு உட்காந்துருந்தீங்க? தலைவான்னு ஒரு படம், அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக தான் உட்காந்துருந்தீங்க. அப்போ என்ன உங்களுக்கு வந்து அப்போ இருந்தப்போ என்ன ஆச்சு, உங்களுக்கு என்ன மூளையில் ஏதாவது பழுதாகி போச்சான்னு ஆகஸ்ட் 30 சொன்னவர் இப்போ என்னன்றாரு, விஜய் பாவங்க அவரை விட்டுருங்க அப்படின்பொழுது ஒரு தரப்பு என்ன, நான் சொல்ல சமூக வலைதளங்களில் ஏறக்குறைய விஜயை வந்து அப்படியே டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. வருகிற 2026 தாவேகா, அதிமுக, பாஜக மூன்றும் கூட்டணி அமைக்கப் போகிறது. மூன்றும் கூட்டணியோட இதில் என்ன முக்கியமான ஒரு விஷயம்னா, திமுகவை நாம் ஜெயிக்கிறத தாண்டி திமுக வந்து தோக்கணும். நாம் ஜெயிக்கிறோமோ இல்லையோ திமுக வெற்றி பெறக்கூடாதுங்க, அதுதான் முக்கியமான ஒரு விஷயம்னு ஒரு அஜெண்டா ரெடி பண்ணிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, இன்னொரு பக்கம் கருத்து சுதந்திரம் அப்படின்ற ஒரு விஷயம், பேச்சு சுதந்திரம். தாவேகாவினர் நிறைய நீங்களாம் கேட்டிருக்கீங்க, நாங்கள் ஏதாவது ஒன்று போட்டால் வந்து எங்களை அடி நடிக்கிறீங்க, பேசுகிறீங்க, கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம்லாம் கிடையாதா அப்படின்ற கேள்வி வைக்கும்பொழுது, இந்த கரூர் நேற்றோடு பார்த்திங்கன்னா ஒரு வாரம் ஆகுது, அது 8 நாள் ஆகுது. ஓவியா தான், நடிகை ஓவியா திடீர்னு உள்ளே பூந்து விஜயை அரெஸ்ட் பண்ணி ஆகணும்னு முதல் குரல் கொடுத்தது ஓவியா தான். இருப்ப உள்ளே இறங்கி அப்படி வந்து கண்ணாமண்ணான்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, பயங்கரமாக போட ஆரம்பிச்சிட்டாங்க, காதலை கேட்காத அளவுக்கு. அப்போ பல பேர் என்னன்னா, உங்களுக்கு கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் போது அந்த பொண்ணு அந்த பதிவு போட்டிருக்கு, நீங்கள் அதுக்காக இறங்கி இப்படியெல்லாம் திட்டுறது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு நியாயமான ஒரு விஷயம்தான் இது. என்னன்னா, இன்னும் இவர்கள் தொண்டர் மனநிலையில் இல்லை, ரசிகர் மனநிலையில் இருக்கிறார்கள். அவர்களை பக்குவப்படுத்த, அவர்களை கொண்டு வரது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை வேறு மாதிரியான சூழ்நிலையாக இருக்குது.
ஒரு பெரும் சம்பவம் நடந்துச்சு. இந்த சம்பவத்துக்கான விசாரணை நடந்ததுக்கு விசாரணைக்குள்ளே ஒரு அரசியல் புகுந்துருச்சு. அந்த அரசியல் வேறு விதமாக போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த என்ன சொல்கிறது, ஒன்றும் தெரியாத இந்த ஆட்கள் உள்ளே இறங்கி ஏதாவது ஒன்று போட்டு சமூக வலைதளத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி, அது விஜயே ரொம்ப கஷ்டப்பட்டாருன்னு கூட எனக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் அவர் கூட ஒரு உத்தரவு போட்டுருக்கு தான் யாராவது நம்ம கட்சிக்கு ஆதரவாக பேசி கீசி ஏதாவது பண்ணாங்கன்னா, அவங்க கேஸ் வாங்கினாங்களா சட்ட உதவி கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்னு. இங்கே தான் பிரச்சனையே வரது இந்த பக்குவப்படாத இந்த நபர்களை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும் உங்களால் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது, நேற்று இன்ஸ்டாவில் ஒரு ரீல்ஸு, யார் சத்யராஜுடைய மகள் திவ்யா சத்யராஜ், அந்த மன்னனா நான் திமுகவினுடைய தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய துணை பொறுப்பாளரோ செயலாளரோ அந்த இதுவாக நான் அரசியல் பேச வரல, ஒரு நியூட்ரிஷனாக நான் பேச வந்திருக்கிறேன். என்ன காரணம்னா, இது மாதிரி நீங்கள் கூட்டத்துக்கு போகும்போது உங்களுக்கு லோ சுகர் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் பேக்கெட்டில் சாக்லேட்டோ மிட்டாயோ வச்சுக்கோங்க. இப்போ நியூட்ரிஷன் சொல்கிற விஷயந்தான். இதை விட ஒரு படி அதிகமாக போய் அதே சமயத்தில் உங்களுக்கு நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படுது அப்படின்னா, ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு போகணும். அந்த வாட்டர் பாட்டில் எப்படின்னா, இந்த பக்கம் சைடில் தொங்குற மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு போகணும். அது வெறும் வாட்டர் பாட்டிலாக இல்லாமல் அதில் ஒரு 25 ரூபா கொடுத்து ஒரு எலக்ட்ரால் பவுடரை வாங்கி கலக்கி வச்சுங்க. எலக்ட்ரால் பவுடர் உங்களால் வாங்க முடியல அப்படின்னா, ஒரு துண்டை வெள்ளத்தை வாங்கி கரைச்சி வச்சுங்க. ஏங்க அவங்க தான் பிச்சின்னு வருது கூட்டம், விஜயை பார்க்குறதுக்கு அது பார்க்குறதுக்கு 7 மணி நேரம் 8 மணி நேரம் காத்துக்கிட்டு இருக்குதுங்க. எங்கேருந்தோ ஓடி வருதுங்க. இந்த கொசு இது அடிக்கிற இது இருக்குல்ல, மிஷினு கண்டுபிடிக்கிற மிஷின், வடிவேல் காமெடி அது மாதிரி தான் இருக்குது. கொசுவை எடுத்து போடும் நங்க என்று கொடுத்தோம் மாதிரி இது எல்லாம் பேசி நியூட்ரிஷனாக பேசிட்டு அடுத்து பேசுகிறது தான் அரசியல் பேசுகிறாங்க. ஏங்க ஒரு பக்கம் சத்யராஜ் ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிபிராஜ் விஜய்க்கு ஆதரவாக ஒரு பதிவு போட்டிருக்காரு. விஜயோட மிக தீவிர ரசிகர் அதுக்கப்புறம் திவ்யா என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, விஜய் சார் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்கள் இந்த ரேப் வாக் நடக்கிறீங்க இல்லைங்களா, அப்படி நடந்து போனீங்கல்ல, அப்படி போனப்போ உங்களை ஆர்வம் மிகுதியில் தொண்டர்கள் பார்த்தாங்க. அவங்கள உங்கள் பவுன்சர்ஸ் அப்படியே தூக்கி போட்டாங்க. கண் எதிர்க்க அப்படி தூக்கி போட்டாங்க. அப்படி தூக்கி போட்டதுனால யாருக்காவது ஸ்பைனல் கார்டு உடஞ்ச ஸ்பைனல் கார்டில் ப்ராப்ளம் ஆகி வந்திருந்தால் என்ன ஆயிருக்கும், யாருக்காவது தலையில் அடிபட்டு இருந்து கோமா ஸ்டேஜுக்கு போனால் என்ன ஆயிருக்கும், இதெல்லாம் நீங்கள் கட்டுப்படுத்த மாட்டிங்களா, இதெல்லாம் நீங்கள் உங்கள் பவுன்சர்ஸ் சொல்ல மாட்டிங்களா, அறிவுரை பண்ண மாட்டிங்களா அப்படின்னு அவங்க பங்குக்கு நான் அரசியல் பேசலை அப்படின்னு சொல்லி ஒரு நியூட்ரிஷனாக பேசிட்டு கடைசியில் ஒரு அரசியலும் பேசியாச்சு. இது என்ன சொல்ல வருதுன்னா, இந்த பிரச்சனைக்கு என்னதான்பா முற்றுப்புள்ளி அப்படின்னா, அது முற்றுப்புள்ளி இருக்கு. இந்த பிரச்சனை ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அரசியலாக பெரும் அரசியலாக மாறிடுச்சு. ஆளாளுக்கு எடுத்து அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஆளாளுக்கு ஊடகத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு வழியாக விஜயா இல்லை விஜய் வேறு வழியில், அதாவது இதை நீதிமன்றத்தினால நீதிமன்றம் அடுத்த கட்டமாக என்ன சொல்லுதோ, இல்லது ஒரு வேளை புஷி ஆனந்தோ ஆதவ் அர்ஜுனாவோ கைது செய்யப்பட்டு அவங்க நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்த பிறகு இந்த பிரச்சனை என்ன, அப்புறமா 8 எம்பிகள் கொண்ட ஒரு ஆணையம் இங்கே அவங்க ஆய்வு பண்ணிடுறாங்க. அவங்களுடைய அறிக்கை இப்போ ஒரு நபர் ஓய்வு பெற்ற நீதிபதி அந்த ஆணையத்துடைய அறிக்கை என்ன, இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து இந்த தப்புக்கு யார்ப்பா காரணம், இந்த தப்பு ஏன்னா இது விபத்து அப்படின்னு சொல்லியாச்சு, திட்டமிட்ட சதி செயல் கிடையாது அப்படின்னு. அந்த விபத்து எப்படி ஏற்பட்டது, விபத்துக்கான காரணம் என்ன, இதன் பிறகு இது மாதிரியான ரோட் ஷோ அல்லது பரப்புரை நடக்கும்போது அதற்கான வழிகாட்டி நெறிமுறைகள் எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்த பிறகுதான் இந்த பிரச்சனை அடங்கும். இதையெல்லாம் தாண்டி அடுத்த கட்ட விஜய் பயணம், ஏன்னா 2 வாரத்துக்கு பிரேக் அவுட் ஆச்சு. அடுத்த கட்ட விஜய் பயணம் எப்படியாப்பட்ட பயணமாக இருக்கும், அதுக்கு அனுமதி கொடுப்பார்களா கொடுக்க மாட்டார்களா, ஒருவேளை வீடியோவில் பேசி பிடிப்பாரா, இல்லை அவருடைய அரசியல் பயணத்துக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டாங்களா, வேணாண்டா சாமி நீயோட அரசியல் அப்படின்னு அவர் ஒதுங்கி போயிடுவாங்களா, அதை ஒதுங்கி போகிறதுக்காக எதிர்பார்க்குறாங்களா அப்படின்றது இனி வரும் காலங்களில் தெரிய வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.